தப்பிருங்கள், நான் மன்னிக்கணும், குறைகளை நான் மறக்கணும். உருவாக்குமே உருவாக்குமே குயவனே குயவனே. இயேசு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல் மாறவே ஆசைப்படுகிறேன். குயவனே குயவனே என் இயேசுவே, உம்மை போல் மாறவே ஆசைப்படுகிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி காலமெல்லாம் உம்மை போலவே, உம்மை போல் மாறவே ஆசைப்படுகிறேன். என்ற வண்ணமாக உங்களுடைய வேதாகமங்களை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், லூக் சாப்டர் 19 28வது வசனத்திலிருந்து 48 வரை நம் எல்லாருடைய பிரயோஜனத்துக்காகவும் நாம் வாசிக்கலாம். 28லிருந்து 48 வரை வாசிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியா உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய சமயம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இந்த நாளிலும் குருத்தோலை ஞாயிறு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருக்குள் தீர்மானிக்கிறேன். ஆமென். தேவனுடைய சமயம்,
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமயங்களையும் காலங்களையும் உண்டாக்குகிறவர் மாத்திரமல்ல, மாற்றுகிறவர். ஆமென். ஆதலால் ஒரே காலம் போல் இன்னொரு காலம் இருப்பது இல்லை. பிரசங்கி 3 நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். நன்றாய் கவனிங்கள். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. தேவன் காலங்களை மாற்றுகிறவர். தேவஜனமே, இந்த காலை வேளையிலே வழக்கமாக வருஷாந்தோறும் வருகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எப்பொழுதுமே பிரசங்கிக்க வேண்டிய பகுதிகள் தான். வழக்கமாக நாம் ஒருவரும் இதை வாசிக்க தோன்றாத பகுதிகள் தான். ஆனால் இதற்கு ஒரு காலம் உண்டு. ஆதலால் இன்று இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கும் பொழுது போதகர் அநேக பரிமாணங்களை இன்று நம் மத்தியில் பேசினார். ஒவ்வொரு பரிமாணத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆனால் இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பரிமாணம், தேவன் நம்மை சந்திக்கும் காலத்தை அறிந்து கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் சந்திக்கிற ஒரு காலம் உண்டு. இந்த கவனிங்கள். நாம் யோசிக்கலாம், என் வாழ்க்கையை இறப்பு சந்தித்திருக்கிறது, இழப்பு சந்தித்திருக்கிறது, பகை சந்தித்திருக்கிறது, என் வாழ்க்கையை நான் எப்படி எதை சந்திக்க கூடாது என்று கட்டினேனோ அதை இடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது என்று புலம்புகிற நேரத்தில் கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், புலம்ப ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டினதை இடிக்க ஒரு காலம் உண்டு. அப்படி என்றால் தேவன் என்ற காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர். இன்று உங்களையும் என்னையும் அவர் சந்திக்க ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார் என்றால் அந்த சமயத்தை அறியும் காலத்தை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு கொடுக்கிறார். தேவஜனமே, எப்பொழுதும் போல் காலங்கள் இராது. இன்று கொடுக்கப்படுகிற கிருபை இனியும் வருமா என்று சொல்ல முடியாது. ஆதலால் இன்று உயிரோடு இருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவன் தான் உம்மை துதிப்பான். மரணத்திலே பாதாளத்தின் குழியில் இறங்குகிறவன் உம்மை துதியான். ஏனென்றால் பாதாளம் உம்மை போற்றாது, மரணம் உம்மை துதியாது. இப்போது இருக்கிறது போல உயிரோடு இருக்கிற நாமே கர்த்தரை துதிக்க முடியும். அதனால் இதற்கு ஒரு சமயம் உண்டு. தேவஜனமே, கர்த்தர் இந்த காலகட்டத்தில் இதை ஏன் வாசித்து நாம் தியானிக்க அழைக்கிறார் என்றால், ஒரு காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக எருசலேமுக்கு அவர் முந்தி நடந்து போனார். இதுவரையும் போகாத விதத்தில் போனார். ஒரே விசைதான் போனார். ஏனென்றால் இந்த காலகட்டம், இந்த சந்திப்பை எருசலேம் அறியவில்லை என்றால் இனி ஒரு சந்திப்பு இந்த விதமாய் வராது. மனுஷகுமாரனாய் அவர் கடந்து போகிற இந்த காலகட்டம் எருசலேமுக்கென்றே குறிக்கப்பட்ட காலகட்டம். அதனால்தான் எருசலேமை பார்த்தவர் சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை சிறகுக்கு கீழாய் சேர்த்து கொள்ளுமா போல் அநேகந்தரம் நான் உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்று. என்னை கவனிக்கிற தேவ ஜனமே, எனக்கு புரியும் புரியாது, எனக்கு தெரியாது என்ற வார்த்தைகளை தேவன் எதிர்பார்க்கவில்லை. விருப்பமாய் இருக்கிறாயா, மனதிருக்கிறதா என்பதை இன்று கேள்வி. தேவ பிள்ளைகளை பிரசங்கிக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரே பிரமாணம் தான், ஒரே கட்டளை தான். ஆண்டவன் நாம் பரிபூர்ணர்களாய் இருந்ததினால் சந்திக்கவில்லை, பாவிகளாய் இருந்ததினால் சந்தித்தார். அது முக்கியமான வார்த்தை. பாவிகளாய் இருந்ததினாலேயே சந்தித்தார். அது ஒரு சந்திக்கும் காலம். இன்று ஒருவேளை என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற தயவின் கிருபையின் காலகட்டத்தை நான் அறியவில்லை என்றால் தேவன் அதை அறிய பண்ணும்படியாக கிருபை என்று கொடுக்கிறார். ஆமென். கவனிங்கள், ஆண்டவர் தெரிந்து கொள்வதும் அவருடைய சந்திக்கும் காலம்.
ஏன் இவர்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார், ஏன் மற்றவர்களை இல்லை என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒரே ஒரு விஷயம், சந்திக்கும் காலத்தை அறிய வேண்டும். நாம் இங்கு வாசித்தது போல் போங்கள், அப்படியே அனுப்பப்பட்டவர்கள் போய், ஏமே போங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் போய்விட வேண்டும். அதுதான் சமயம். பிறகு சொல்லுகிறேன் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுப்போம் என்றால் சந்தர்ப்பம் போய்விடும். எத்தனை பேருக்கு புரிந்தது? காலங்கள், சமயங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சீஷர்களில் 2 தெரிந்து கொண்டார், பெயர் குறிப்பிடப்படவில்லை. என்னை கேட்கிற அன்பு ஜனமே, உங்கள் பெயரை சொல்லி அழைத்து கொடுத்தால் தான் ஆண்டவர் அழைத்தார் என்ற அர்த்தம் இல்லை. அவர் தனிப்பட்ட விதத்தில் பேசினாலே அழைத்து விட்டார் என்ற அர்த்தம். கரங்களை உயர்த்தி, நானே அந்த நபர். ஹல்லேலூயா. வசனத்தில் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் தேவன் அவர்களோடு பேசினார். தேவன் அவர்களை சந்தித்தார். நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் பெயரை சொன்னால் தான் போவேன் என்பது பிரமாணம் இல்லை. தேவன் சந்தித்தால் போக வேண்டும். ஏனென்றால் அவர் சந்தித்தால் பேசுவார். என்னை கவனிங்கள், இங்கே பகுதியில் பெயரிடப்படாத 2 சீஷர்களில் 2 பெயர்கள் அறிமுகமாகாத 2 இயேசு அவர்களை பார்த்து போங்கள் என்று சொன்ன உடனேயே கீழ்ப்படிந்து போனார்கள். ஏனென்றால் அது தனிப்பட்ட சந்திப்பு. உங்களை பார்த்து கர்த்தர் பேசினால் போதும், உங்கள் பெயர் மற்றவர்களுக்கு தெரிய வர வேண்டிய அவசியங்கள் இல்லை. எத்தனை பேருக்கு செய்தி புரிகிறது? இதுதான் சந்திக்கும் காலம். ஆண்டவர் உங்களை சந்தித்தால் போதும், மற்றவர்களுக்கு உங்கள் பெயர்கள் தெரிய வேண்டிய அவசியங்கள் இல்லை என்று ஆண்டவர் அதனால் தான் பெயர்களை குறிப்பிடாமல் சீஷர்கள் 2 பேசினார். போங்கள், காண்பீர்கள், அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். ஹல்லேலூயா. கவனிங்கள், உங்கள் பெயர் உலகத்திற்கு தெரியாமல் போகலாம், ஆனால் உங்களில் இருக்கிறவரை உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் காரியங்களை செய்வார். பெரிய கரங்களை தட்டி நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். உங்களை உலகத்திற்கு தெரியாமல் போகலாம், நல்லது. ஆனால் உங்களில் இருக்கிறவரை, உங்களை அனுப்பினவரை உலகம் அறியும்படியாக அவர் வெளிப்படுத்துகிறவர். கவனிங்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றால் ஆண்டவர் ஒருவர் தான். அது எந்த ஆண்டவர் என்ற கேள்விக்கு இடமே இல்லை. நீ யாருடைய சீஷன் என்று தெரியாமல் போகலாம், ஆனால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஒரு சீஷன் சொன்னார், அது எந்த ஆண்டவருடைய சீஷன் என்று உலகம் அறியும். ஆமென். என் பெயர் உனக்கு தெரியாமல் போகலாம். நான் எப்படிப்பட்ட பிரபலஸ்தன், பின்னணியன், பாஷைக்காரன், திறமையுள்ளவன், உள்ளவள் எல்லாம் சேர்த்துத்தான் தெரியாமல் போகலாம். ஆனால் என்னை அனுப்பினவரை நீ தெரிந்து கொள்ளும்படியான சந்தர்ப்பம் இது, சமயம். கவனிங்கள், ஆண்டவர் எல்லாருக்கும் வெளிப்பட்ட பாரபட்சமற்ற தேவன். எந்த கழுதை குட்டியை முன்குறித்தாரோ அந்த கழுதை குட்டிக்கு எஜமான்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திக்க விரும்பினார். இது ஒரு சந்திக்கும் காலம். அவிழ்க்கிற நேரத்தில் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள் அல்லவா? அது ஒரு கிருபை. அப்படி கேட்கும் பொழுது யார் இதை அவிழ்க்க சொன்னார் என்று கேள்விப்படுவார்கள் அல்லவா? அதுவும் கிருபை. ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நான் சீஷனாய் பிறக்காமல் போயிருக்கலாம், ஆனால் கழுதை குட்டிக்கு எஜமானாகவாவது இருந்தால் போதும். எத்தனை பேருக்கு அதாவது புரிந்து விட்டது? சந்திக்கும் காலம். நான் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் இருந்தால் நலமாயிருக்கும். அநேகர் சொல்லுகிற வேறு வார்த்தைகள், நான் பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்திருந்தால் நலமாயிருக்கும், எளிதாக ஊழியத்திற்கு வந்திருப்பேனே. இல்லை, தேவன் அப்படி எழுதவே இல்லை வேதத்தில். ஆண்டவர் அழைத்தால் வருவதே ஊழியம். அது சந்திக்கும் காலம். போங்கள் என்றால் போய்விடுங்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றல்ல நாளை என்று சொல்லாதிருங்கள், ஏனென்றால் அது சந்திக்கும் காலம். அவிழ்க்கிற நேரத்தில் ஏன் அவிழ்க்கிறீர்கள்? சமயம் முக்கியம்.
எத்தனை பேருக்கு கண்கள் திறந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த கழுதை குட்டியை அவிழ்க்கிறது ஒரு சமயம். அவரே சொன்னார், கட்ட ஒரு காலம், கட்டினதை இடிக்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம், சேர்த்ததை எறிந்து விட ஒரு காலம். அப்படின்ற கழுதை குட்டியை கட்ட ஒரு காலம், கட்டினதை அவிழ்க்க ஒரு காலம். ஆமென் சொல்லுங்கள். நான் தான் கட்டினேன், நான் தான் கட்டினேன், நான் தான் கட்டினேன் என்று கல்லறையும் சேர்த்து கட்டக்கூடாது. அநேகர் அப்படியாய் பிடித்துக் கொள்ளுவார்கள். நானே கட்டினேன், கடைசி வரை நானே கட்டுவேன். கர்த்தர் கட்டினதை இடிக்க சொன்னால் இடித்து விட வேண்டும். கட்டின கழுதையை அவிழ்த்து விட வேண்டும் என்றால் அவிழ்த்து விட வேண்டும். என் கழுதை நான் கட்டினேன், நான் தான் அவிழ்ப்பேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிராதிருங்கள். கர்த்தர் எப்பொழுது அவிழ்க்க சொல்லுகிறாரோ அது ஒரு சமயம். எனக்கு சந்தோஷமான விஷயம், அவிழ்க்கிற நேரத்தில் அவர்கள் கண்டார்கள், கேட்டார்கள். அது ஒரு சமயம். இந்த அநேகருக்கு எது அவிழ்க்கப்படுகிறது, எது கொண்டு போகப்படுகிறது என்று கூட தெரியாது. தூங்குகிறவர்களுக்கு புரியாது. ஆனால் ஆண்டவருக்குள் விழித்திருக்கிற காலங்கள் ஒரு சமயம். ஆமென். அதனால் தான் கர்த்தர் காதுகளை கூட திறக்கும்படி கத்தி பேசினார். நீங்க சொல்லல, இந்த அம்மா மைக்கில ஏன் இவ்வளவு கத்தி பேசுகிறார்கள்? அப்படியாகிலும் கேட்கட்டுமே. பிள்ளைகள் அழகாக தூங்குகிறார்கள் தேவ பிரசன்னத்தில். ஏனென்றால் பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படும் காலம் அது. எத்தனை பேருக்கு காலம் என்று புரியும்? அவர்கள் கதறக்கூடாது அப்பொழுது. அதனால் அவர்களை தூங்க விடுகிறார் பெரியவர். ஆனால் பெரியவர்கள் தூங்குகிற காலம் அல்ல இது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். சிறு பிள்ளைகளை போல மனம் மாறத்தான் அழைத்தாரை ஒழிய தூங்க அழைக்கவில்லை. அப்ப சபையில் மனம் மாறுதலின் செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போது காலம் அது, சந்திக்கும் காலம். ஆமென். அவிழ்க்கிற நேரத்தில் அவர்கள் கண்டார்கள், கேள்வியை கேட்டார்கள். அதனால் வந்ததே சந்திப்பு. அது ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். ஆண்டவர் என்றால் எத்தனை பேர்? ஒருவர் தான். யார் அந்த ஆண்டவர்? ஒருவர் தான். நீங்கள் போதகர் என்றும் அழைக்கலாம், ரபி என்றும் சொல்லலாம், ஐயரே என்றும் சொல்லலாம். ஆனால் அவர் ஆண்டவர். ஆமென். அதனால் தான் பரிசேயர் அதட்டினார்கள், இவர்களை பேசாமல் இருக்கும்படி சொல்லும். இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும். அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹalleluya என்று சொல்லுங்க. ஹalleluya. இயேசு ஆராதனையை அள்ள தட்டவில்லை. அப்படி என்றால் அவர் ஆண்டவர். ஆண்டவர் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுவார். அதனால் தான் ஆராதிக்கப்பட்ட பொழுது, ஸ்தோத்தரிக்கப்பட்ட பொழுது அந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டார் பெரியவர். காலம் இது நமக்கு கிடைத்த காலம். நன்றாய் கவனிங்கள். ஜீவனுள்ள வரைக்கும் தான் இந்த காலம். எதற்கு? துதிப்பதற்கு. எப்படி துதிப்பதற்கு? நீங்கள் சொல்லலாம், நான் பரலோகத்திலும் துதிப்பேனே. நான் சொல்வதை கவனிங்கள். பரலோகத்தில் துதிப்பது சுலபம். ஏன் சுலபம்? அங்கு வியாதி இல்லை, வறுமை இல்லை, பட்டினி இல்லை, பசி இல்லை, கண்ணீர் இல்லை, பிசாசு இல்லை. அங்கே பாவமும் இல்லை. அங்கே போய் போராடி போராடி ஆண்டவரே 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 என்று ஆராதிக்க வேண்டாம். ஆண்டவரே என்றாலே போதும், ஆராதனை தன்னால் வந்துவிடும். ஏனென்றால் அங்கு பாவம் இல்லை. பாவம் இல்லாத இடத்தில் போராட்டம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே சரீரம் இல்லை. ஆமே. இங்கே தூக்கி கொண்டு நாம் நின்று கொண்டிருப்பதே பெரிய கிருபை. இந்த சரீரத்தின் பாடுகளில் நாம் சிரிப்பதை இன்னொரு கிருபை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிற காலங்கள்? எத்தனை பேருக்கு இதெல்லாம் சந்தோஷமான சத்தியம்? உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த நாட்கள் தான் விசேஷமானது. இந்த நாட்களில் நின்று இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், வியாதிகளின் மத்தியிலே, பிசாசு கொண்டு வரும் சோதனைகளிலே இந்த சரீரத்தை கர்த்தருடைய ஆலயமாக மதித்து நேசித்து ஒவ்வொரு முறையும் சுத்திகரித்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவ இடம் கொடுத்து, பெரியவரே நீர் எனக்குள் ஆளுகை செய்யும், உம்முடைய சிங்காசனத்தில் என் இருதயத்தில் வீற்றிடும் என்று சொல்லுவதே ஆண்டவருக்கு உகந்த ஆராதனை. ஆமென். ஆதலால் தான் மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். காலம் கிடைத்த காலங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? எப்படி அந்த சீஷர்களுக்கு ஒரு காலம், பெயரிடப்படவில்லை என்றாலும் பேசின தேவன் கூட இருந்தார். ஆமென். நன்றாய் கவனிக்கணும். உங்கள் பெயர் உலகத்துக்கு தெரிய வேண்டுவதல்ல அழைப்பு. உங்களை தெரிந்தவர் உங்களோடு பேசுவதே அழைப்பு. பேசினதை சரியாக சரியான நேரத்தில் சமயத்தில் கேட்டவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். காலம்.
அதனால்தான் கழுதை குட்டியை அவிழ்க்கும் போது இயேசு சரியான இன்னொரு காலத்தை குறிப்பிட்டார். சொன்னபடியே கண்டார்கள் காலம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? காலம். நாளை சொல்லுகிறேன் என்றால் கழுதை குட்டி வேற இடத்திற்கு போயிருக்கும். கட்டின இடத்திலேயே கழுதை குட்டி இருக்காது. கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்தில் கழுதை குட்டி நின்று கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் போய் அவிழ்க்கும் பொழுதே அவிழ்க்கும் நேரத்தில் அந்த குட்டியின் எஜமான்கள் காணுவார்கள். காலா தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களையும் என்னையும் சந்திக்கிற காலத்தை அறியும்படியாக கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். சந்திக்கும் காலம். Never forget this word. சந்திக்கும் காலம். எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்காக அவருடைய நாமத்தை சுமந்த எத்தனை கழுதைகள், கழுதை குட்டிகள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து போகும்படி தேவன் இரக்கம் செய்தார். அதனால்தான் தேவனை நாம் அறிந்து கொண்டோம். சரியான நேரத்தில் நம்முடைய தெருவழியாய் வந்தார்கள், வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், நம்மை அவிழ்க்கும்படியான கட்டளையோடு வந்தார்கள். இயேசுவுக்காக நாம் எழும்ப வேண்டும் என்று சொன்ன செய்தியோடு நம்மை சந்தித்தார்களே, அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கவனிங்கள், இப்படிப்பட்ட சீஷர்கள் கண்டது மாத்திரமல்ல, தேவனுடைய காலத்தை சரியாய் கழுதை குட்டியின் சொந்தக்காரர்கள் கண்டார்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்ற வார்த்தையை சந்தித்தார்கள். இயேசுவின் இடத்திற்கு கழுதை குட்டி வந்தது. தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் வைத்தார்கள். இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். போகையில் தங்கள் வஸ்திரங்களை பாதையில் விரித்தார்கள். 37 அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னை கவனிங்கள் பிள்ளைகளே, சீஷர்கள் என்றாலே வித்தியாசமான கூட்டம். சொல்லுங்கள், வித்தியாசமான கூட்டம். They are very peculiar people. அப்படின்றால் என்ன அர்த்தம் என்று கேளாதிருங்கள். வினோதமான கூட்டம். தங்களுக்கு கிடைத்தால் தான் துதிக்க வேண்டும் என்று பார்க்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு நடந்தாலே கர்த்தரை துதிப்பார்கள். ஆமென் என்று சொல்லுங்க. பாருங்க, குறைவாகத்தான் இருப்பார்கள். இதுவே இவர்களுக்கு நடந்திருந்தா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை கவனிங்கள், சீஷர்கள் இந்த சூழ்நிலைக்கு மேலே நடக்க கற்றுக்கொண்டவர்கள். தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்ட கவனிக்கிற தேவ ஜனமே, நமக்கு வந்தால் மட்டும்தான் சந்தோஷம் அல்ல, மற்றவர்களுக்கு நடந்தாலும் சந்தோஷம். எனக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற அற்புதம் இன்னொரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி இருக்கிறார், சந்தோஷப்படும். ஆமென் என்று சொல்லுகிறேன். வழியிலே ஆபத்துகள் இருக்கலாம், மரணம் எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம். ஜெயரஸ் யார் அவர்? யவீரு. எவ்வளவு வித்தியாசமான வார்த்தை தமிழிலே. யவீருவின் குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கலாம். ஆனால் போகிற வழியில் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதம் நடந்தது என்றால் பெரியவன் நின்று விடுவார். உங்களுக்கு புரியவில்லை? அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அநேகர் அதை பார்த்து கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு ஆள் மரண அவஸ்தையில் இருக்கலாம், ஆனாலும் போகிற வழியில் யவீருவை நிறுத்தி பார்க்க வைத்த தேவன் காலங்களின் தேவன். ஹல்லேலூயா. காலங்களின் தேவன் என்று சொன்னேன். அப்படி என்றால் மரித்து போனாலும் உயிரோடு எழுப்ப அவரால் கூடும். ஆமென். ஆனால் போகிற வழியில் இருக்கிற அற்புதத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும். ஆமென் சொல்லிவிடுங்க. நிறைய பேருக்கு வேதனை எங்கே வருகிறது தெரியுமா? எனக்கே பிரச்சனை, இந்த அம்மாவுடைய பிரச்சனை விட என் பிரச்சனை பெரியது என்று சொல்லுகிற பிரச்சனை. 12 வருஷம் இழுத்துக்கிட்டு தானே இருக்காங்க, நடந்து கொண்டுதானே இருக்காங்க, உயிர் ஒன்றும் போய்விடவில்லையே. ஆனால் என் குமாரத்தை எப்பொழுதும் மறித்து போய்விடுவாள், மரண அவஸ்தைக்குள்ளாகி இருக்கிறாள். போகிற வழியில் கால தாமதம் ஏற்பட்டால் என் மகள் மறித்து போய்விடுவாளே என்ற நிலைமை. கால தாமதம் ஏற்பட்டது. ஏனென்றால் வழியில் அற்புதத்தை பிடுங்கிக் கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். அதை இயேசு அறிந்தவராக வெளிப்படுத்தினார். ஏன் வெளிப்படுத்தினார்? மக்கள் அவரை துதிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? மற்றவர்களுக்கு நடக்கிற அற்புதங்களை குறித்து சந்தோஷம் இல்லையா? நாம் சீஷர்கள் இல்லை தேவ ஜனமே. அதை சொல்லவே அநேகருக்கு புரியவில்லை. மற்றவர்களுக்கு அற்புதம் நடந்தால் சந்தோஷப்பட முடியவில்லையா? நாம் சீஷர்கள் இல்லை. ஆனால் சீஷர்கள் துதிப்பார்கள்.
சந்தோஷப்பட்டு களி கூறுவார். என்னென்ன கர்த்தர் மகிமைப்படுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷமான கரகம் ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எனக்கே குழந்தை இல்லை, அவ குழந்தை பிறக்கிறவங்களை பார்த்து முறைக்கலாமா? அது சீஷத்துவமே இல்லை. எனக்கே வீடு இல்லை, அடுத்தவர்கள் வீட்டு கிரக பிரவேசத்திற்கு நான் போக வேண்டுமோ? போனாலும் நான் சிரிக்க வேண்டுமோ? அங்கே நின்ற ஆண்டவரை நான் ஆராதிக்க கூடுமோ என்பதெல்லாம் சீஷத்துவம் இல்லை. இவர்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஏனென்றால் சீஷர்களுக்கு எப்பொழுதும் பெரியவர் ஒருவர் தான், ஆண்டவர் ஒருவர் தான். மகிமை என்றால் அவருக்குத்தான், ஸ்தோத்திரம் என்றால் அவருக்குத்தான். எந்த சூழ்நிலையிலும் கொடுப்பார். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதம் தாமதமானால், நான் அதைத்தான் சொல்ல வருகிறேன். கர்த்தர் கொடுக்க மாட்டார் என்றே நான் பிரசங்கிக்கவில்லை. கால தாமதமானால் இடையில் நடக்கிற அற்புதங்கள் மற்றவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்றாகிலும் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினோமா? நீங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளை என்றால் நீங்கள் தான் உண்மையாகவே தேவனுடைய சந்திக்கும் காலத்தை அறிந்த பிள்ளை. ஆமென். ஆண்டவர் அதை எதிர்பார்த்தாரம்மா. ஆமென். உங்களுக்கு கிடைக்கவில்லை, மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்ற அங்கலாய்ப்பு வந்ததென்றால் நீங்கள் இன்னும் சீஷராகவில்லை. சீஷனானவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆமென். ஆதலால் தான் சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு காலம், என்னை கவனிங்கள், வல்லமையான பேச்சு. ஆண்டவர் இப்படியெல்லாம் மாறுத்தரம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரிடத்திலும் பேசினவர் இல்லை. அதட்டின பொழுதை திரும்ப அதட்டும்படியாகவே பேசிவிட்டார். இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும். அப்படி என்றால் அது முக்கியமான காலம், ஆண்டவர் மகிமைப்படுகிற ஒரு காலகட்டம். இதிலே கலந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தரை துதித்தவர்கள் பாக்கியவான்கள். அதை நீ பார்த்தாகிலும் மனம் திரும்ப. ஏன் ஆராதிக்கிறார்கள் என்று கூப்பாடு போடாதே. ஆமென். என்னை பாருங்கள், எப்படி சொன்னார்கள்? கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர், எல்லாரும் சொல்லவில்லை, நல்ல வார்த்தை, அவரை நோக்கி போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மை ஆராதிக்க கூடாதே, அற்புதங்களுக்காக துதிக்க கூடாதே, உம்மை ஸ்தோத்தரிக்க கூடாதே, அதட்டும். எவ்வளோ வேதத்தை படித்திருந்தாலும் பெரியவரை பாராட்ட மனதில்லை என்றால் நாம் தான் அதட்டப்பட வேண்டும். ஆமென். இது ஒரு பரிசேயனின் ஆவி, சீஷனின் ஆவி அல்ல. தேவஜனமே, சீஷர்களின் ஆவி உங்களுக்கு இருந்தால் கண்ட அற்புதங்களை கண்டு சந்தோஷப்படுவீர்கள். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். எது நடந்தாலும் சந்தோஷப்படுவீர்கள். இயேசு நாம மகிமைப்படுகிறதா? ஸ்தோத்திரம். ஆமென். சாட்சிகள் சொன்னால் எனக்கே நடந்தது போல சந்தோஷம் வர வேண்டும். ஆனா உங்களுக்கு வந்தால் இருக்கிற மனநிலைமை வித்தியாசமானது அல்லவா? எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நம்மை நாமே அதட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள், சத்தியங்கள், ஏனென்றால் சந்திக்கும் காலம் இது. ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பாருங்கள், இது ஒரு நல்ல காலகட்டம். என்ன காலகட்டம்? மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்வதற்கு ஒரு காலகட்டம். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான செய்தி. சத்தம் எப்பொழுது வரும் தெரியுமா? சந்தோஷம் இருந்தால்தான். நன்றா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, கை தூக்கி காட்டுங்கள் என்றால் தூக்க முடியாது சில நேரம். ஏன்னா சந்தோஷமே இல்லை, அசையாத கரங்கள். ஆனால் தேவனுக்குள் சந்தோஷம் வரும்பொழுது சத்தம் வராமல் இருக்காது. அதுவும் எப்படிப்பட்ட சத்தம்? மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு புகழ்ந்திருந்தால் பிசாசுக்கு எரிச்சலாக இருக்கும் பாருங்கள். எரிச்சலின் ஆவி உடையவர்கள் அதட்டுவார்கள். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துற? அது சண்டையை சொல்லலாம், துதியின் சத்தத்தில் வரக்கூடாது. எத்தனை பேருக்கு அது புரிந்தது? நாங்கள் இருந்த ஒரு சபையிலே எனக்கு மிகுந்த ஆராதனை நேரத்தில் அடக்க முடியாமல் ஹல்லேலூயா என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் இரண்டு பாடலுக்கு இடையில் ஒன்றுமே பேச மாட்டார்கள். எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆராதனையின் அமைதி. இரண்டு பாடலுக்கு இடையில் அமைதியோ அமைதி. ஏனென்றால் அடுத்த பாடலை ஆரம்பித்தால் தான் வாயை திறக்க முயற்சிப்பார்கள். அப்போ இடையில் ஆராதனையில் அல்லேலூயா என்ற வார்த்தை அவர்களுக்கு தெரியாது. திடீரென்று முன்பாக நின்ற சகோதரர் திரும்பி அதிர்ச்சியோடு என்னை பார்த்து விட்டார். நான் நினைத்தேன் அல்லேலூயா தானே சொன்னேன். அவரை தேவன் சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரராய் மாற்றினார். காரணம் தேவன் சந்திக்கும் காலம்.
நீங்கள் சொல்லுகிற அல்லேலூயாவில் பக்கத்தில் இருக்கிற ஆள் அசைக்கப்படுவார். அல்லேலூயா என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஆளை ஒரு குத்து விடுங்கள். ஏனென்றால் கல்லுகளே கூப்பிடும். கூப்பிடாதவர்கள் அப்படி பட்டவர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள்? கல்லுகளை விடவும் மேலானவர்கள். ஏனென்றால் கல்லுகளே கூப்பிடும். நீங்க அசையாத ஆள் என்றால் எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடாவிட்டா கல்லுகளே கூப்பிடும் என்றால் கல்லுகளே மேலானது. ஆமென், ஆமென், ஆமென். என்ன நடந்தாலும் நாங்கள் அசைய மாட்டோம். அதனாலே பிசாசுக்கு அவர்களை மிகவும் பிடிக்கும். என்றால் என்ன நடந்தாலும் பேச மாட்டார்கள். குத்து 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 என்று குத்தி கொண்டிருப்பார், பேசவே மாட்டார்கள். இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லிவிட்டால் தான் ரட்சிப்பு வந்துவிடுமே. ஐயா இறங்கும் என்று கூப்பிட்டால் போதுமே, இரக்கம் கிடைக்குமே. கூட்டம் என்று பாராமல் வந்து வஸ்திரத்தங்களை தொட்டா சுஸ்தமாவேன் என்று சொல்லி தொட்டாலே வல்லமை புறப்படுமே. ஆண்டவர் அந்த கிரியை எதிர்பார்க்கிறார். ஏன் இவ்வளவு மிகுந்த சத்தமாய் தேவனை புகழ வேண்டும்? அடக்கமாய் புகழக்கூடாது? எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்? இல்லைன்னா பிடிக்கும். எத்தனை பேருக்கு சொல்லுகிறீர்கள், நான் சத்தமாய் கூப்பிடாவிட்டாலும் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் துதி என்பது வித்தியாசமானது. ஆமென். நீங்கள் என்றாகிலும் உங்களுக்கு பிடித்தவர் இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல பரிசை கொடுத்தவரை பார்த்து தேங்க்யூ என்று சொல்லும் பொழுது இருதயத்தில் சொன்னீர்களோ? சொல்லுங்கள். சிலர் உருமுவார்கள். ஆராதனையில் உருமக்கூடாது. கர்த்தரை புகழ வேண்டும் என்றால் சத்தத்தோடு புகழ வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை சத்தம். ஆமென். நன்றி என்று சொன்னால் உள்ளுக்குள்ளேவா சொல்லிக் கொள்ளுகிறோம்? ஒருவருக்கு நன்றி சொன்னால் கூட சத்தமாய் சொல்லுகிறோம். அதுவும் நாமே பணம் கொடுத்து நாமே காசு போட்டு வாங்கின பொருளுக்கு தேங்க்யூ. எதற்கு? ஏமாந்ததற்கு. நாமே நமக்கு சொல்லிக் கொள்ளுகிற தேங்க்யூ. கர்த்தரிடத்தில் சொல்லும்போது மாத்திரம் நான் சொல்லாவிட்டாலும் அவருக்கு கேட்கும். அதனால்தான் அவன் சொன்னா, நீ பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும். அப்படி என்றால் நான் பேசாதிருந்தால் கல்லை விட மோசமான ஆள் என்ற அர்த்தம். ஏனென்றால் கல்லுகளே கூப்பிடும். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள். அப்படி என்றால் இது ஒரு காலம். நீங்கள் சொல்லுகிற அந்த ஆராதனையினாலே, கர்த்தருக்கு சொல்லுகிற ஸ்தோத்திரத்தினாலே ஒருவர் சந்திக்கப்படுகிறார். அந்த பரிசேயரில் சிலரை கர்த்தர் சந்திக்க விரும்பினார், சொல்லிக் கொடுத்தார். ஏன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது என்று உங்களுக்கு இப்போது சத்தியம் புரியும் என்று நம்புகிறேன். அவர்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்து சந்தோஷப்பட்டு மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இது நடக்க போய் தான் அவர்கள் அதட்டினார்கள். ஆமே. அப்ப சூழ்நிலையில ஒரு அசைவு வர வேண்டும் என்றால் நீங்கள் துதிக்க வேண்டும் தேவனை. அப்பொழுது அசையாததும் அசையும். பரிசேயர்களுடைய வாய் அசைந்தது. ஏன் 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 புகழ்கிறார்கள்? அவர்களை அதட்டும். உள்ளே இருந்த ஆவி வெளியே கிளம்பினது. அதனால் தேவனும் சொன்னார், நீ பேசாதிருந்தால் கல்லுகளை கூப்பிடும். அப்போ தேவன் சந்திக்கும் காலம். சிலரை கர்த்தர் சந்திக்க விரும்பினார், பரிசேயரிலும். ஆமென். என்னை கவனிங்க. சீஷர்களில் இருந்து, கழுதை குட்டியை சொந்தமாய் வைத்திருந்தவர்களில் இருந்து, கர்த்தருடைய அற்புதங்களை கண்டவர்களில் இருந்து, கர்த்தர் பரிசேயரிலும் சிலரை சந்திக்கும் காலம். ஆமென் என்று சொல்லிவிட்டு ஒருவரை கூட தேவன் தப்ப விடவில்லை. கிருபை அதுதான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு நபரோடு பேசினார் என்றால் போகிற வழியில் வருகிற வழியில் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க திட்டம் வைக்கிறார். ஆமென். ஒரு கழுதை குட்டி வந்து ஒரு பிரயாணம் போகையில் வருகிற வழியில் இருக்கிற நபர்களை மனதில் வைத்த ஆண்டவர் எப்படியாகிலும் அவர்களும் சந்திக்கும் காலம் உண்டாக்கப்பட வேண்டும். இதுவரையும் சந்திக்காத ஆராதனை அவர்கள் சந்திக்க வேண்டும். ஆமென். நான் ஒன்றை சொல்லட்டும் உங்களுக்கு. ஆராதனை என்பது அநேக பாடல்களை இசைக்கருவிகளோடு வாசிப்பது மாத்திரம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு மாத்திரமே. It's an expression of worship. இசை வாசித்து பாடல்களை பாடுவது என்பது ஆராதனையின் வெளிப்பாடு. ஆனால் ஆராதனை என்பது கர்த்தர் கொடுத்த, இல்லைன்னா கர்த்தர் செய்கிற சகல அற்புதங்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு புகழ்ச்சியை கொடுப்பது. ஆமென். ஆண்டவரை குறித்து ஒரு சந்தோஷம் வர வேண்டும். ஆமென். ஒரு மனுஷன் செய்தாலே நன்றி என்று சொல்லுகிறோம். நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம்.
கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் வெளிப்பட்டார் என்றால், அவருக்கு நான் கொடுக்க என் வாயை திறந்து புகழும் பொழுது அது தேவன் என்னை சந்தித்த காலத்தை நான் வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு. இதனால் சந்திக்கப்படாதவர்களும் சந்திக்கப்படுவார். இதுவரைக்கும் பரிசேயர்களுக்கு இப்படி ஒரு ஆராதனை தெரியாது, இப்படி ஒரு துதி தெரியாது. ஜெப ஆலயத்தில் வேத பிரமாணத்தை வாசிப்பது தெரியும், பாடல்களை பாடுவது தெரியும். ஆனால் ஒரு காலம் தெருவில் நின்று சத்தமாய் தேவனை புகழ்வது தெரியாது. எத்தனை பேருக்கு அதாவது தெரிகிறது? தெருவில் நின்று தேவனை புகழ்வதா? நான் கேட்கிறேன், தெருவில் நின்றுதான் எல்லாவற்றையும் செய்கிறோம், ஏன் தேவனை புகழக்கூடாது? நடுத்தெருவில் வைத்துத்தான் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். ஏனென்றால் நடுத்தெருவில் இயேசுவின் நாம மகிமைப்படணும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கணும். நடுத்தெருவில் ஆண்டவருக்காக மகிமையை கொடுங்க. நீங்க தனியா சபைக்குள்ள கட்டடத்துக்குள்ள இவ்வளவு ஒரு அமைப்பில் இருக்கும்போதே சிலருக்கு வாய் திறக்க முடியவில்லை. ஆனால் இயேசு மகிமைப்பட்ட இடம் வீதியில, தெருக்களில, ஊர்வலமாய் போய் கொண்டிருந்த இடத்துல. அதனால் தான் பரிசேயர்களுக்கு அந்த ஆராதனை பிடிக்கவில்லை. எப்படி இதையெல்லாம் செய்யலாம்? அதட்டும், நீ அறியாத ஒரு காரியம், உன்னை சந்திக்கும் ஒரு காலம் இது. நீயும் சந்திக்கப்பட்டா என்றால் அமைதியா இருக்கவே முடியாது. நீயும் சேர்ந்து துதிக்க ஆரம்பிப்பாய், தேவனை புகழ ஆரம்பிப்பாய். இது உன்னை சந்திக்கும் ஒரு காலம் பரிசேயர். ஆமென். நீ படித்தது உன் வாழ்க்கையின் வெளிப்பாடாய் மாற வேண்டும். என்னை கவனிங்கள், அவர் சமீபமாய் வந்தபோது, எவ்வளவு வல்லமையான வார்த்தை, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. கவனிங்கள், ஒரு சிட்டியை பார்த்து இயேசு அழுகிறார் என்றால், பட்டணத்தை பார்த்து என்றால் ஜனத்தை மனதில் நினைத்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், அப்படி என்றால் நான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறேன், இது உன்னை சந்திக்கும் காலம். உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆமென். என்னை கவனிங்கள், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிவது என்பது தேவன் சந்திக்கும் காலம். அதனால்தான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் என் கண்களை பாருங்கள், இன்னும் சில நிமிடங்கள் தான். அப்படின்றால் உலகம் சமாதானத்தை கொடுக்காதா? கொடுக்கும். ஆனால் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்படின்றால் மனுஷனுடைய உறவுகளில் சமாதானம் இல்லையா? இருக்கிறது. பொருளாதார வசதி வரும்பொழுது சமாதானம் வருமா? வரும். சரீரம் சுகமாய் இருந்தால் சமாதானம் இருக்குமா? இருக்கும். பிரயாணம் வாய்த்தால் சமாதானமா? சமாதானம். உற்றா உறவினர்கள் நண்பர்கள் நினைத்தபடி இருந்தால் சமாதானமா? சமாதானம். நான் நினைக்கிற குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைத்தால் சமாதானமா? சமாதானம். என் தாய் தகப்பனும் என் கூட பிறந்தவர்களும் நான் நினைத்தது போல் என்னை நடத்தினால் சமாதானமா? சமாதானம். ஆனால் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்படி என்றால் கலங்குகிற பயப்படுகிற சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் வரும் பொழுது கூட நான் உனக்கு கொடுப்பதே சமாதானம். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். சூழ்நிலைகள் மாறாது என்று இயேசு வாக்களிக்கவில்லை. காலங்களை மாற்றுகிற தேவன். ஒரு கால் நகைத்தோம், ஒரு கால் அழுதோம், ஒரு கால் சேர்த்தோம், ஒரு நாள் சேர்த்ததை எறிந்து விட்டோம். ஒரு நாள் கட்டினோம், ஒரு நாள் கட்டினதை இடிக்கிறோம். ஆனால் தேவன் வைக்கிற காலங்களுக்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் சந்திக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த காலங்களை சந்திக்கிற தேவன்? கவனிங்கள், அதனால் தான் அவர் சமீபமாய் வந்தபோது ஒரு காரியத்தை எருசலேம் அறிந்து கொள்ள விரும்பினார். அந்த எருசலேம் கூட்டத்தில் தான் நாமும் இருந்தோம். இன்று சந்திக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆமென் சொல்லிவிடுங்க. கொத்தளங்கள் இருக்கலாம், கோட்டைகள் இருக்கலாம், அரண் சூழ்ந்த மலைகளால் சூழப்பட்ட பட்டணமாய் இருக்கலாம், அது உனக்கு பாதுகாப்பாய் மாறாது. என்னை கவனிங்கள். இயேசு சொன்னார், நீ எதை உன் பாதுகாப்பு என்று நினைக்கிறாயோ அதுவே பிடுங்கப்படும். கட்டினதை இடிக்கிறவர் நான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இன்றும் எருசலேமுக்கு போனால் நமக்கு பிரமிப்புண்டாகும். கட்டடங்கள் அன்று கட்டின கட்டடங்களாய் இப்படி பிரமித்து சீஷர்களே பார்த்தார்கள். இவன் சொன்னான், இந்த தேவாலயத்தை இடித்து நான் 3 நாளைக்குள் திரும்ப எழுப்புவேன். அவர் ஆலயத்தை பற்றியே பேசவில்லை, தன்னுடைய சரீரத்தை பேசினார்.
ஆனால் அதற்கே வியந்து போனார்கள். இதை கட்ட இவ்வளவு வருடங்கள் ஆயிற்றே, நீ 3 நாளில் திரும்ப எழுப்ப முடியுமோ? அப்படிப்பட்ட பிரமிப்பு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் நம்மை பார்த்து இல்லை என்றால் நாம் பிரமிக்கத்தக்கதா இருந்தாலும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்களும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமென் என்று சொல்லி தைரியம். ஏனென்றால் அப்படி செய்வதனால் தான் அவர் ஆண்டவர். சந்திக்கும் காலம் நன்றாக கவனிக்க வேண்டிய, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புகழ்ச்சி 38 அவர் சொன்ன, பரலோகத்திலே சமாதானமா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அது மாத்திரமல்ல, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு அற்புதம் நடந்தால், என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும் என் கண்களை பாருங்கள் என்று சொன்னேன், வீட்டிலே தியானம் செய்யுங்கள். தேவனை மிகுந்த சத்தத்தோட புகழ்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அற்புதங்கள் பூமியில் தான் நடந்தது, சரீரத்தில் நடந்தது, வீட்டில் நடந்தது, உறவில் நடந்தது, பொருளாதாரத்தில் நடந்தது, போக்கிலும் வரத்திலும் நடந்தது, பொக்கிஷத்தில் நடந்தது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் சமாதானமும் வந்தது. உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு இருந்த நிம்மதியும் போயிடுச்சுன்னுவாங்க. அப்படி என்றால் ஒரு ஆள் வீட்டில் இருந்தாலே சிலருக்கு நிம்மதி இல்லை. அதனாலே VBS வந்தால் பிள்ளைகள் போனால் போதும் என்றும் நினைக்கிற பெற்றோர்கள் உண்டு. அப்பா, சில மணி நேரங்கள் வீட்டில் சமாதானம் உண்டாயிருக்கும், அமைதி உண்டாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலேயே சமாதானமும் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் உண்டாகிறது என்றால் எவ்வளோ பெரிய புகழ்ச்சி ஆண்டவருக்கு உண்டு. நாம் ஒரு காரியத்தை கர்த்தருக்குள் பெற்றுக்கொண்டால் பரலோகத்திலேயே சமாதானமா. ஆமே. நான் யோசிக்கிறேன், அப்பா என் பிள்ளை இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ சமாதானம் அப்படின்ற ஆண்டவர் சொல்ல முடியுமா? நான் பயப்படுகிறேன். என் பிள்ளை பூமியில் இருப்பதினாலே பரலோகத்தில் மிகுந்த சமாதானம். வல்லமையான வார்த்தை. நீங்களும் நானும் பூமியில் உயிரோடு இருந்தால் பரலோகத்துக்கு சமாதானம் இருக்கா? பிரச்சனை இருக்கா? எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருக்கிறது? இன்னொரு நாளை கொடுத்தா அட்டூழியம் பண்ணுவேன்னு நினைச்சேன்னா பரலோகம் நினைக்கும், உன்னை உயிரோட வைத்து என்ன பிரயோஜனம்? உண்மையா இல்லையா? நான் எத்தனையோ முறை சொல்லுவேன், am I a liability or an asset in the kingdom? I don't even compare myself with somebody else. I don't care. நான் நல்லா இருந்தாலும் நாசமா போனாலும் மேல இருக்கிற பரலோகம் ஒரு பாதிப்பை அடைகிறது, ஒரு பாதிப்பை அடைகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் ரட்சித்து ஒரு சபையை கொடுத்த தேவன் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஆராதித்து போகிற முறைமைக்காக ரட்சிக்கவில்லையே. என் அனுதின வாழ்க்கையில், என் தெருவில் போகிற வாழ்க்கையில், என் வீட்டில் இருக்கிற அந்த அந்த நடக்கிற விஷயங்களிலே பரலோகத்தில் ஒரு சமாதானம் உண்டாகிறதா? ஒவ்வொரு முறையும் நான் யோசிக்க வேண்டிய, நீங்கள் யோசிக்க வேண்டிய கேள்வி, பரலோகத்தின் தேவன் சமாதானமாக இருக்கிறாரா? என் பிள்ளை உயிரோடு இருப்பதினால் எனக்கு சமாதானம். என் பிள்ளை இன்று ஜீவித்தால் எனக்கு சமாதானம். என் பிள்ளை இன்றைக்கு வேலைக்கு போனால் எனக்கு சமாதானம். எத்தனை பெற்றோர்கள் வீட்டிலேருந்து பிள்ளைங்க வெளியில் போனால் சமாதானமாக இருக்கிறீர்கள்? என் பிள்ளை தப்பு செய்யாமல் உள்ள வரும்ன்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? புருஷன், மனைவி, யாரை வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம். ஒரு ஆளை குறித்து சமாதானம் இன்னொரு மனுஷனுக்கே இல்லைங்க இந்த உலகத்தில். ஆனால் பரலோகத்திலே சமாதானம் உண்டாயிற்றாம் இயேசுவால். ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவருக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. இன்று நம்மை சந்திக்கும் காலத்தை அறியும்படியாக கர்த்தர் கண்களை திறக்கிறார். ஒருவேளை நாளை என்பது நான் போடுகிற கணக்கு தான். எத்தனை முறை நான் யோசித்த கணக்குகள் வீணாகிவிட்டது. நாளை என்று நான் போட்டதெல்லாம் கணக்கு தான், என் யூகங்கள் தான். ஆனால் இன்று என்று சொல்வதே நிஜம். இன்று என்ற வார்த்தையை உண்மையானது. அப்படின்னா கர்த்தர் இன்று சந்திக்கும் காலத்தை அறியும்படி கண்களை திறக்கிறார். ஏனென்றால் இது சமாதானத்திற்கு ஏற்ற காரியங்கள். ஏமே. அப்போ இயேசுவால் அல்லாமல் சமாதானம் எருசலேமுக்கே இல்லை என்றால் நீங்களும் நானும் ஏமாத்துறோம். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் அதனால்தான் இந்த குருத்தோலை ஞாயிறை உருவாக்கினார். எத்தனை பேருக்கு குருத்தோலை ஞாயிறு என்பது ஒரு சடங்கு இல்லை என்று தெரியும்? இதை கொண்டு வந்தவர் இயேசு. இந்த குருத்தோலை ஞாயிறை உண்டாக்கினவர் இயேசு.
ஏனென்றால் இந்த வழியில் இத்தனை பேரையும் சந்திக்க வேண்டிய திட்டம் அவருக்கு இருந்தது. நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால், அப்படி என்றால் வழியில் இருக்கிற சீஷர்கள் என்னை புகழும் பொழுது பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் வரும் பொழுது நீயோ என்னை அறியாமல் இருக்கிறாய். அதனாலதான் சொன்னார் கர்த்தர், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு உன்னை தரையாக்கி போடும் காலம் வரும். இது ஒரு காலம். ஏனென்றால் உன்னை சந்திக்கும் காலம் உனக்கு தெரியவில்லை என்றால் உன் சத்துருக்கள் உன்னை சூட நெருக்கி போட்டு உன் கொத்தளங்களை இடித்து உன் கட்டளங்களை அழித்து உன்னை தரையாக்கி போடும் காலம் வரும். சந்திக்கும் காலத்திற்கு பிறகுதான் அது வந்தது. ஆனால் இன்று நாம் சந்திக்கும் காலத்தை அறிந்தோம் என்றால் பரலோகத்தில் தேவனுக்கு சமாதானம். ஆமென். நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தீர்கள், இல்லை என்றால் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்ற கேள்வியை விட, தேவன் நம்மை உயிரோடு இன்னும் கொஞ்ச நாள் வைத்தால் பரலோகத்திலே தேவனுக்கு சமாதானம் இருக்குமா? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை வருமா? இந்த கேள்வியை நான் உங்களுக்காக மாத்திரமில்லை, எனக்காகவும் பேசுகிறேன். நான் இன்னும் உயிரோடு இருந்தால் ஆண்டவருக்கு சமாதானம் இருக்குமான்னு கேட்டுக்கொள்ளுங்க. நீ உயிரோடே இருக்க வேண்டாம், என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் தெரியுமா? நொந்து போன வார்த்தைகள். பெற்றோர்கள் அப்படியெல்லாம் பேச விரும்புவதில்லை, பெற்றெடுத்த உள்ளங்கள் பேசாது. ஆனால் நொந்து பேசுகிறார்கள் என்றால், நீ இருந்த எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் நிம்மதியை ஏன் கெடுக்கிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் பரலோகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்து ரட்சித்து பாவத்தை மன்னித்து தயவை கொடுத்து ஒவ்வொரு முறையும் மனம் திரும்ப சந்தர்ப்பத்தை வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இனியாகில எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வாழ். ஆமென். அந்த ஒரு உரிமை அப்பாவுக்கு இல்லையா என்றால் நீங்க சொல்ல முடியாது இல்லை என்று இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு ஒருவேளை எவ்வளோ டைம் போய்விட்டது, வாழ்க்கை கெட்டு விட்டது, காலங்கள் போய்விட்டது என்பதை விட இனி வரும் காலங்களாவது ஆண்டவரை என்னால் உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கட்டும் அப்பா, என்னால் உமக்கு ஒரு மகிமை உண்டாகட்டும் அப்பா. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராய் வந்தவர் தேவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார், பிதாவுக்கு சமாதானத்தை கொடுத்தார். என்று எழுந்து நிற்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இன்று குருத்தோலை ஞாயிறு ஒரு முறைமை அல்ல. நானும் எத்தனையோ பிரசங்கங்களை இதில் எப்படி பேசலாம் என்று யோசித்தால் கூட வராது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நாம் சொல்லலாம், அப்பா எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் ஆகிலும் சமயத்தில் ஆகிலும் நான் உம்மை அறிந்தால் நலமாயிருக்கும். என் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நான் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆமே. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவில்லை பணம் இருந்தால் நலமாயிருக்கும், கல்யாணம் ஆனால் நலமாயிருக்கும், பிள்ளைகள் பெற்றால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லவே இல்லை. வீடு கட்டினால் நலமாயிருக்கும், இல்லை என்றால் அவரே சொல்ல மாட்டார் பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு. தைரியமாக பிறப்பையும் இறப்பையும் பேசக்கூடிய அதிகாரம் தேவனுக்கே உண்டு. அப்படி என்றால் இடையில் நடப்பதை மாற்ற அவருக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டு? எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்க கரங்களை உயர்த்துவீர்களோ கண்களை மூடுவீர்களோ உங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் ஆண்டவர் மேல் திரும்பட்டும். யாரும் இங்கும் அங்கும் பார்க்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் இருப்பதினால் உமக்கு ஒரு சமாதானம் உண்டாக வேண்டாம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், என்னை சந்திக்கும் காலத்தை நான் அறிந்து செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. அப்பா என்னை சந்திக்கும் காலத்தை அறிந்து நான் செயல்பட விரும்புகிறேன். அந்நிய பாஷையில விடுதலையோடு பேசி ஆண்டவரை ஆராதிங்கள் பார்ப்பா. ஹல்லேலூயா. Oh God, thank you. Hallelujah. இயேசு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல் மாறவே ஆசைப்படுகிறேன். ஓ ஓ
தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷபபனனி அந்தரோ. என்னோட கூட கரங்களை உயர்த்தி தங்கள் வாழ்க்கையில இருதயங்களை உமக்கு நேராக்கி அப்பா என்னை வாழும் காலமெல்லாம் உம்மை நான் நேசிக்கிறேன். உமக்கு மகிமையையும் உமக்கு சமாதானத்தையும் கொண்டு வருகிற பிள்ளையாய் ஜீவிக்கிறேன். இந்த காலை வேளையில் நம்முடைய சத்தியத்தின்படி என்னை சந்திக்கும் காலத்தை நான் அறியவும் தெய்வமே எனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நான் அறிந்திருக்கவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியான தெய்வமே. இதோ வழக்கமாய் ஒரு குறுந்தோலை ஞாயிறு செய்தியை கேட்க நாங்கள் வரவில்லை. தேவன் எங்களோடு சந்தித்து இடைபடும் காலமாயிருக்கிறது. நீர் எங்களை ஒரு சந்தித்து இடைப்பட்டு பேசுகிற காலமாயிருக்கிறது. பொங்கல் என்று நீ சொல்லுகிற சத்தத்தை நாங்கள் கேட்போம் என்றால் போக கிருபைத்தார். துதி என்ற சத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து ஒரு அற்புதத்தை காண பண்ணி இருப்பீர் என்றார் மிகுந்த சத்தத்தோடு உமக்கு சமாதானமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்ல எங்களுக்கு வாய்களை திறந்தருளும் ஐயா. இந்த காலை வேளையிலே எங்களை அதட்டுகிற எந்த சக்திகளுக்கும் இடமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுபிக்கிறேன் என்ற சத்தம் ஹalleluya எங்கள் வாய்களை அடைக்கும்படி எங்களுடைய சத்தம் எழும்ப முடியாதபடி எங்களை அதட்டின எந்த பரிசேயரின் சத்தமானாலும் அது எந்த பாதாளத்தின் படுகொடியிலிருந்து எழும்பின நரகாக்கினையே ஓ குற்றப்படுத்துகிற சத்தங்கள் ஆனாலும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த சத்தங்களை நான் முறிக்கிறேன் பிதாவே. அந்த இணைப்புகளை தகர்க்கிறோம். இப்பொழுது எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் இப்பொழுது விடுதலையாக்கப்படுவதாக என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். நம்முடைய ஜனத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எங்களை விடுதலையாக்குவீராக. எங்கள் ஜீவனால் உமக்கு பெருமை உண்டாகட்டும். எங்கள் வாழ்நாளிலே பரலோகம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. தேவன் மகிமையை அடைவாராக. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடு கூட உம்முடைய ஜனத்தை அர்ப்பணிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கட்டும். எல்லா நுகங்களையும் முறிக்கட்டும். தேவனால் வராத எல்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும். பரம பிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்குண்டு போகும். இப்போதே பிடுங்குண்டு போகட்டும். உம்மால் வராத எந்த ஒரு காரியமும் எங்களுக்குள் வேர் கொண்ட கனி கொடுத்திருக்கும் என்றால் அதை அறிகிற தேவனுடைய கண்கள் இப்போதே பட்சிக்கிற அக்கினியை அனுப்பட்டும். பட்சிக்கிற ஜுவாலையாய் அக்கினியாய் இருக்கிற தேவ பிரசன்னத்திலே கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள் தேவ ஜனமே. இப்போதே ஒரு பரிகரிப்பு, இப்போதே ஒரு சுத்திகரிப்பு, இப்போதே ஒரு விடுதலை. ஓ ரகபா 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 மகளே மகளே நீ விட்டு கொடுக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஓ ரமா கரா கரமா கோரமோ ஓ ரபா கரபோ ரபா திரம்பரபா ஷமே ரே மாமா 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 ஓ காட் சமாதானத்தின் தேவன் சத்ருவை எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். இப்போதே நசுக்கப்பட்ட குடும்பங்களிலே நசுக்கப்பட்ட எங்கள் வாசப்படியில் இனிமேல் படுத்திருக்காதே பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நசுக்கப்பட்ட சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள், சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களை சந்திக்கும் காலத்தை, எங்களை சந்திக்கும் காலத்தை நாங்கள் அறியாமல் போக விரும்பவில்லை. நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. எங்களை சந்திக்கிற கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்களை சந்திக்கிற ரத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்களை சந்திக்கிற அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் தேவ பிள்ளையை பெற்றுக்கொள். உன்னை யாரும் அதட்ட வேண்டாம், உன்னை யாரும் கட்டுப்படுத்த வேண்டாம். தேவனுக்காக, தேவனுக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? ஓ ரகபா லகோரபா ஷேகபா பாபா ரேமா மாமா லகோரபா ஷே. ஆவியானவரே மகிமை இயேசுவுக்கு வார்த்தைக்கு கொடுங்கப்பா. நாங்கள் ஜீவித்திருப்போமல்ல, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் உண்டாவதா. எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் அது ஒன்றுதான் ஐயா. இந்த காலை வேளையில் நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு அர்த்தம் அது ஒன்றுதான். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு தொடர்ந்து போதிங்கப்பா. சமாதானத்துக்கு ஏற்றவைகள் உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல.
இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் எதிர்பார்த்து ஏமாந்து போய் வந்திருப்பார்கள் என்றால் அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. நான் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய இருதய கண்களை பிரகாசமாக்கும். எங்களுக்கு தொடர்ந்த போதியும் என்ற ஆவியானவரை கரத்தில் எங்களை ஒப்புக்கொள்ளும். மகிமையை மாத்திரம் எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹalleluya.